everybody, சற்று முன் சன் பிக்சர் அதிரடி இன்று மாலை 6 மணிக்கு அப்டேட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது மட்டும் யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாக போகுது அப்படின்னு படக்குழு அறிவிச்ச இந்த நிலையில என்னடா இது இன்னும் ஓரிரு மாதங்கள் தான் இருக்கு, எந்த அப்டேட்டும் கொடுக்க மாட்டாங்களே அப்படின்னு தலைவரின் ரசிகர் மட்டும் இல்ல, திரை விரும்பிகள் எல்லாருமே எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு பூஸ்டப் நியூஸா நம்ம சன் பிக்சர் அதிரடியா இப்போ அப்டேட் அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சவுண்டை ஏத்து அப்படின்னு போட்டு இன்று மாலை 6 மணிக்கு அப்டேட் இருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்ல, நம்ம ரியாஸ் அவர்கள் இன்னைக்கு மட்டும் இல்லப்பா 24, 25 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னப்பா இது 24, 25 அப்படின்னு கேக்குறீங்களா? சரி பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் இன்னைக்கு மாபெரும் எதிர்பார்ப்பை எகிரவிட்டு இருக்கு. இதுக்கு காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும் இல்ல, லோகேஷ் கனகராஜ், ராக் ஸ்டார் அனிருத், சூப்பர் ஸ்டார் கூட சத்யராஜ் அவர்கள், நாகார்ஜுனா அவர்கள், உபேந்திரா அவர்கள், அமீர்கான் அவர்கள், ஸ்ருதிஹாசன், பூஜா ஹெக்டே, சோபன் ஷாகிர், இது போல ஒரு நடிப்பு அரக்கர்கள் இணைந்திருக்காங்க. எப்படியெல்லாம் மிரட்டி இருக்காங்க அப்படின்னு அவங்கவுங்க எல்லாருமே சொல்லி, எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துல நடிச்சவங்க எல்லாருமே சொல்லிட்டாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் சொல்லிட்டாரு. ஆனா இந்த படத்தை பத்தி ரொம்ப ரிவீல் பண்ணிட்டாங்க, ரொம்ப ஹாப்பி அப்படின்னு. தலைவர் நேரடியா சொல்லல, அவர் சொன்னதாக தகவல், அவ்வளவுதான். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எப்போதுமே மரண மாஸ் காட்டிடுவாரு. இந்த படத்துல செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. லோகேஷ் கனகராஜை மிரட்டுட்டாராம். ஒரு லாங் ஷாட், அதாவது 1/2 மணி நேரம் அந்த ஷாட்டு ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க. தலைவர் தலைவர் எந்த பிசுறும் இல்லாம அழகா நடிச்சு முடிச்சிருக்காரா. லோகேஷ் கனகராஜ் மிரண்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இது வந்து லாங் ஷாட் அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்போதுமே வேற லெவல் தான், நடிப்புலையும் சரி எல்லாத்துலயும். சன் பிக்சர் இப்போ அதிரடியா ப்ரொமோஷன்ல இறங்கிட்டாங்க. சவுண்டை ஏத்து அப்படின்னு இன்னைக்கு 6 மணிக்கு, மாலை 6 மணிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு இப்ப தலைவரின் சொந்தங்கள் இப்ப சமூக வலைதளங்கள்ல கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. திரை விரிவுகளும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படத்துடைய எதிர்பார்ப்பு அப்படி இருக்கு. எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய அப்டேட் வராதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்த எல்லாருக்குமே இப்போ டபுள் டமாக்கா அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளா இல்ல ப்ரொமோவா அப்படின்றத அவங்க தெளிவுபடுத்துவாங்க. இன்னைக்கு அப்டேட் கொடுப்பாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ப்ரொமோவா தான் இருக்கும். ஏன்னா நம்ம முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், சன் பிக்சர் ஸ்டுடியோவில் அவங்க ஆல்ரெடி வந்து ப்ரொமோவை ஷூட் பண்ணியிருக்காங்க. 2 நாள் ஷூட்டிங் நடந்திருக்கு. இதுல டிஆர் அவர்கள் பாடியிருக்காரு, அனிருத் அவர்கள் ஆடி இருக்காரு, நம்ம சூப்பர் ஸ்டாரும் அதுல இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. அப்படிலாம் இருந்துச்சுன்னா வேற லெவலா இருக்கும், அதிரி புதிரியா தான் இருக்கும் அந்த ப்ரோமோ. அது மட்டும் இல்ல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இது சிக்கடு வைப்பு தான். ஏன்னா டிஆர் அவர்களுடைய பாணியில அந்த பாடல் இருக்கும். நிறைய அனிருத் அவர்கள் சொல்லியிருப்பாரு அவருடைய பாடல்களை பத்தி. அது அப்படியே அவரு மெட்டு போட்டு செம மாசா தெறிக்கி விட்டுருக்காரு. இதுல டிஆர் அவர்கள் கைவந்த கலைஞர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவரே பாடல்கள் எழுதுவாரு, அவரே பாடுவார், அவரே இசையமைப்பாரு, அவரே ப்ரொடியூசரும் பண்ணாரு. எல்லாருமே அவர், எல்லா ஆளினால் திரைக்கதை வசனம், அவருடைய படம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே அவர் தான் இருப்பார். நடிக்கிறதும் அவர் தான், அவ்வளவுதான். அப்புறம் யாரு இருப்பார் சொல்லுங்க. எது எப்படியோ மரண மாசு நமக்கு அப்டேட்டு ரெடி ஆயிருக்கு. யாரெல்லாம் 6 மணிக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம எல்லாரும் போய் கொண்டாடுங்க. இன்னைக்கு தலைவரின் சொந்தங்களுக்கு ஒரு டமாக்கா, ஒரு சந்தோஷமான செய்தி. உண்மையிலுமே ரொம்ப எக்ஸைட்டா இருக்கு. எப்படா 6 மணி ஆகும் அப்படின்னு. யாரெல்லாம் 6 மணிக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. கூலி படத்துக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கு அப்படின்றதையும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க. நிறைய ஹேட்டர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு ஹைப் இல்லை, பைப் இல்லை அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்களுக்குலாம் ஒரு பதிலடியா நீங்க கமெண்ட்ல கூலி படத்தை பத்தி எது வேணாலும் சொல்லுங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல் என்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.